இப்போது சமீப காலமாக செய்திகளோட நம்பகத்தன்மை மேல் நமக்கு வலுத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நமக்கு மீன்ஸ் மக்களுக்கே சொல்கிறேன். ஏன்னா சினிமா பிரபலங்களை பற்றி அரசியலை விட்டுருவோம், அரசியலில் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஆனால் சினிமா பிரபலங்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சம்பவங்கள், அதாவது அவங்களுக்கு மீனை தான் பிடிக்கும், சிக்கன் பிடிக்காது, அவங்களோட நாய்க்குட்டிக்கு இந்த பேர், இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அவங்களோட பர்சனல் விஷயத்தை ரசிகர்களுக்கு சொல்லி அதன் மூலம் அந்த பத்திரிகைகள், வார இதழ்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அது மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவர்களை பற்றிய பொய்யான செய்திகளை அல்லது நமக்கு வந்த செய்திகளை கரெக்டாக செக் பண்ணாமல் உடனே அப்படியே மக்கள்கிட்ட சொல்கிறது, இந்த சம்பவங்களால் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட நமக்கே தெரியும், சாய் பல்லவி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு வார பத்திரிகையின் மீது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். அவங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அது மாதிரி பல சம்பவங்கள். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாதவனை பற்றின ஒரு சம்பவம் பரவிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, லோகேஷ் கனாஜி அவர்கள் தயாரிக்கிற பென்ஸ் படம், நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் அந்த படத்தை நடிக்கிறாரு. ரெமோ டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நம்ம மாதவனும் நடிக்கிறாரு. அவர் தான் அந்த படத்தோட மெயின் வில்லன். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நம்ம லோகேஷ் கனாஜோடது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்சியூவில் வருது, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இதுக்குள்ளே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது கமல், விஜய், சூர்யா, கார்த்தி இவங்களோட அந்த யூனிவர்ஸுக்குள்ளே மேடி மாதவனும் உள்ளே வந்துட்டார். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வில்லன் கேரக்டர் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இதை பார்த்து மாதவன் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் பென்ஸ் படத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். குறிப்பாக எல்சியூ, நம்ம லோகேஷோட எல்சியூ, லாரன்ஸ் மாஸ்டரோட பென்ஸு இதில் நான் வில்லன் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸு எனக்கே புதுசாக இருக்குது. இப்படி ஒரு அப்ரோச்சை யாருமே என்கிட்ட சொல்லலை. நீங்கள் இந்த படத்தை நடிங்க, நீங்கள் இந்த படத்தை வில்லனாக பண்ணுங்க அப்படிலாம் யாருமே சொல்ல. ஆனால் அது பாட்டுக்கும் செய்திகள் என்னை வச்சு ஓடிட்டுருக்கு, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சர்க்காசமாக பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கியிருக்காரு. ஸோ இது மாதிரியான தகவல்கள், தப்பான விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி நமக்கு வந்த ஒரு தகவலை கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஆனால் இப்போ யாரும் அதை பெரும்பாலும் கடைபிடிக்கிறது இல்லையோ அப்படிங்கிறதுக்கான உதாரண செய்திகளில் இதுவும் ஒன்றா இருக்குது.